மாப்பிள மாமா மாப்பிள நல்லா இருக்கிறியா தங்கம்? நான் நல்லா இருக்கிறேன் மாமா, நீ எப்படி இருக்கிற? எனக்கு என்ன மாப்பிள கவலை, கால் மேல கால் போட்டு காலாட்டி ராசா விட்டு கண்குட்டியாட்டு சுத்திட்டு இருக்கிறேன். சரி மாமா, எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு உடனே கிளம்பி வா. என்ன வேலை மாப்பிள? ராக்கெட்டிங்கனோட போறியா? மாமா நீ இந்த லவுட்டெல்லாம் பேசிட்டு இருக்காத, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ கிளம்பி வா. என்ன செல்லாத்தா இழைச்சிட்டே போற? யோ மாமா, நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? மாப்பிள 2 மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன், நீ வண்டி கிளப்பிட்டு வந்து சேரு. சீக்கிரம் வா. ஓகே மாப்பிள, செல்லோ அப்புறம் வந்து பாக்குறேன். மாமனை பிக்கப் பண்ணணும். அட சோறுலாம் எனக்கு வேண்டாமா, நான் பொழுதோட வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மாமன் வேறு வந்துடுவாரு, சோறாம சோறு. மாமனை கூட்டிட்டு போறோம், இன்னைக்கு இந்த பிள்ளைய கட்ட விடா நாம. ஏ மாப்பிள. அட மாமா. மாப்பிள தங்கமே. மாமா 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 மாப்பிள நல்லா இருக்கிறேன் மாமா. நல்லா இருக்கிற மாப்பிள, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் மாமா. எங்க அக்கா எப்படி இருக்குது? நல்லா இருக்கிறாங்க. அவருக்கு என்ன மாமா நல்லா இருக்கிறாரு? சூப்பர் மாப்பிள. நீ நல்லா இருக்கிறியா மாமா? நல்லா இருக்கு. சரி மாமா, ரொம்ப சந்தோஷம். போலாம் மாமா. சரி நட, வேலையை பார்க்கலாம். வா மாமா. அடே கொஞ்சம் பெண்ட் ஆயிடுதாட்டு இருக்குது, எடுத்துருவோம். கிளப்பிட்டு வந்தானோ? ஏய் மாப்பிள. என்ன மாமா? கொண்டு போய் பழைய இரும்பு கடையில் ஓட்டு போயிடலாம் நட. மாமா என்ற வண்டி பத்தியே கிண்டல் பண்ணி வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதை தூக்கிட்டு அந்த கிளப்பிட்டு வந்தியாக்கு. சும்மா நீ என்ற வண்டியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காத மாமா. ஏறு போலாம். ஓட்டு போலாம். என்ன பண்றது? அட ஏற சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். உட்கார் மாமா, ஆட்டாத மாமா. மாப்பிள ஏன் மாமா என்னை அவசரமாக அழைத்ததன் நோக்கம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் மாப்பிள. நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறேன். ஓகே. ராசியான ஒரு ஆளை கூட வச்சுட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனாலதான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். மாமன் இருக்கிற கவலைப்படாத சபாஸ் மாப்பிள. நாளைக்கு அந்த பொண்ணை பாக்குற, அதே பொண்ணை கட்டுற. ஆமா மாமோய், எப்படியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போடணும். கண்டிப்பா கண்டிப்பா மாமன் இருக்கிறடா, கவலைப்படாதடா. மலை ஏறினாலும் மாமன் தெய்வம்னு சொல்லுவாங்க, சும்மாவா? மாமா ஆட்டாதீங்க மாமா. மாமா என்னாச்சு மாமா? மூச்சரிக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போலாம். இந்த தகரத்தை தள்ளிட்டு வந்தாலே மூச்சரிக்கி, என்னை உட்கார வச்சுட்டு வேற ஓடிட்டு வந்திருக்கிற. சரி வா போலாம். அப்பவே பழைய இரும்பு கடையில் போடுன்னு சொன்னேன், கேட்டையா? மாமா மறுபடியும் சொல்றேன், என்ற வண்டி பத்தி பேசாதேயாமா. சரி வா மாப்பிள்ள. நீ ஏன் மாமா நாளைக்கு போற பக்கம் அந்த பொண்ணு எனக்கு ஓகே ஆயிருமல்ல? என்ற மாப்பிள்ள இப்படி கேட்ட? யாரு மாமனோட ராசி பத்தி உனக்கு தெரியுமா? உனக்கு மட்டும் நாளை காலையில கன்ஃபார்ம்டா பொண்ணு ஓகே ஆகுது. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட, சில்வர் ஜூப்ளி டைமண்ட் செலிப்ரேஷன் தான் அப்படிங்கற. ஆமா ஓடு மாமா. யார்கிட்ட மாமா பேசிட்டு இந்த எனர்ஜி எனக்கு போதும். இப்படி ஓட்டல் மட்டும் பாரு. உட்கார். எப்படி மாப்பிள வண்டி நிறுத்திராத, அப்படியே போயிரு. ஏன் மாமா? சொன்னா கேளு, கருப்புட்டி போறான், போயிரு. ஏன் மாமா? அவனை பார்த்துட்டு போனா எந்த காரியம் விளங்காதுடா. போயிரு அவன் கண்டுக்காம போயிரு. அப்படியே கருப்புட்டி கைய போட்டா போற காரி உருப்பிட்டாப்லதான். டேய் என்ன அம்பாசிடர் கார் நினைச்சியா? உம்பாட்டு கை நீட்டுற, மாப்பிள வந்த வேத்து கடிச்சிருந்தா கை துண்டா போய். தெரிஞ்சுக்கணும் எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும். பசுபதிக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாமா? அதே என்கிட்ட சொல்லவே இல்ல. பாத்தியா மாப்பிள, இவனுக்கெல்லாம் கழுக்காது. அங்கங்க ரோட்ல காதை கழட்டி போட்டுருவானுங்க, இருக்கிற மேடையில கேதர் பண்ணி நம்மள புடிச்சு உயிரை வாங்குவானுங்க, தெரியுமா? இவனுக்கு ஒரு வேலை உருப்படி பண்ண விட மாட்டானுங்க மாப்பிள. இவனுக்கு நிம்மதி கெடுக்கிறானுங்க மாப்பிள, இரிட்டேஷனா இருக்குது. சும்மா இருங்க, பசுபதிக்கு பொண்ணு பார்க்க போறீங்க, நாங்க இல்லாமலா? ஓ இவரு வெறும் 500 ஏக்கரை சொத்துக்காரு, மாப்பிள வேலை அப்படியே 250 ஏக்கரை எழுதி நொட்டிடுவீங்க. மூச்சுட்டா வீட்டு விட்ட முறிஞ்சு விழுந்து நீயே செத்து போயிரு. இவனெல்லாம் நியாயம் பேச வேண்டாம் மாமா. விடு மாமா, சும்மா இரு மாப்பிள. இவனுக்கெல்லாம் இதே பொழப்பா போச்சு, உருப்பட விட மாட்டானு மாப்பிள நம்மள. பசுபதி அவர் விடு, நீயாவது நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. நீ சொல்லு. நேற்று தான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனான். அந்த பொண்ணு என்னன்னா தோட்டந்துறை எவ்வளவு இருக்கு, கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கு, அப்படி இப்படின்னு 1008 கண்டிஷன் போடுது. 10வது டிகிரி படிச்சிருக்கணுமா? 10வது பாஸ் ஆன என் பையனுக்கு இந்த நிலைமைனா, 10வது ஃபெயில் ஆன உனக்கு மாப்பிள. சரி விட்டு நம்ம துரை என்ன படிச்சிருக்கீங்க? நீதி, நியாயம், நேர்மை. போடா எருமை. மாப்பிள இவன் நல்லா மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கினது இல்ல. இவனெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா? உன்னையெல்லாம் என்ன பண்ண தெரியுமாடா? கருக்கரை எடுத்து கழுத்த கர எடுத்துட்டு போட்டு போயிடும். போடா மாமா, விடு மாமா. நீ போனா. வா மாப்பிள. பசுபதி எதை எனக்கு ஓட மூடிட்டா. போனா நீ போனா, கம்முனு போனா. உட்காரு மாமா. நீ விடு மாப்பிள. அடே இப்ப என்ன நடந்து போச்சு? நீ இவ்வளவு சோகமா இருக்கிற? இந்த கருப்பட்டி பேசுறதுல ஒரு நாயை அதையெல்லாம் மதிச்சு நீ ஃபீல் பண்றீன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது மாப்பிள. அது இல்ல மாமா,
நான் 10வது ஃபெயில் அந்த ஆளுக்கு எப்படி மாமா தெரியும்? மாப்பிள்ள நான் 3வது ஃபெயிலுங்கிறது இந்த ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. நீ 10வது ஃபெயிலுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. மாமா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத மாமா, சித்தா கம்முனு. மாப்பிள்ள நான் ஒன்னு சொல்றேன் கேளு. எங்க மாமன் இருக்கானல்ல, அதான் உங்க அப்பன். ஆமா உங்க அப்பன், இவன் இந்த கருப்பட்டி, இவனுக்கெல்லாம் ஒரு செட்டு. உங்க அப்பனுக்கு என்ன தெரியுமா, இந்த ஊரு பூரா பெருமை வீத்தோம். அதுக்கு என்ன பண்ணிடுவேன், வீட்டுல இருக்கிற கரண்ட் பில் ரசீது, வீட்டு வீடு ரசீது, தண்ணி வீடு ரசீது பூராத்தையும் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை இந்த மாசம் வந்தது, இதை போன மாசம் வந்தது ஒரு பை நிறைய வச்சுக்கிறேன் மாப்பிள்ள. அப்படி பையோட கொண்டு போய் காடையில் உன் மார்க் ஷீட் கசிஞ்சிருக்கு. இப்போ உங்க அப்பன் என்ன கலர் அண்டர்வேர் போட்டுக்கிறான்னு கருப்பட்டிக்கு தெரியும். அவ்வளவு டீட்டெயில சொல்லிடுவோம் மாப்பிள்ள. உங்க அப்பன் இப்படி பண்ணாரு மாப்பிள்ள. பொங்காத மாப்பிள்ள, பொறுமை 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 மாப்பிள்ள. உங்க அப்பன் உன்ற மார்க் ஷீட் தூக்கி ஊரூரா சுத்தி காட்டினதுக்கு உன்ற ஜாதக தூக்கி ஊரூரா சுத்தி காட்டியிருந்தானே என்னமோ, இந்நேரம் வயனுக்கு பொண்ணு பாரு கூட போயிருப்ப நான் ஜோடியா போவேன். வெட்டி நான் பேசிட்டு இருக்காது மாமா, வா போலாம், டைம் ஆச்சு. உண்மை உண்மை. உட்காரு. நல்ல வெயிட் போட்டியாட்டு இருக்கு. அடிச்சு ஓட்டு மாப்பிள்ள சீக்கிரமா. எங்க போய் அடிச்சு ஓட்டுறது மாப்பிள்ள? நீ என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்திருந்தா கூட உனக்கு சீக்கிரத்துல பொண்ணு இன்னும் ரெடியா இருந்திருக்கு. எது பர்சனாலிட்டியா? அதாவது மாப்பிள்ள என்ன மாதிரி பர்சன் மாப்பிள்ள சொல்ல வந்தது முழுசா சொல்லு மாமா. ஸ்லோ ஸ்லோ. இப்ப இடத்துக்கு நீ இப்படி பேச மாமா, இப்ப இடத்துக்கு நீ அந்த டீச்சரை வெறிக்கு பாக்குற. மாப்பிள்ள டீச்சர் இல்ல மாப்பிள்ள, பின்ன அது உனக்கு அத்தை மாப்பிள்ள. தண்டவாளமே இல்லாம எவன்டா ரயில் ஓட்டுறது? மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள. என்ன இது? எதுக்கு நீ இப்ப டீச்சர் கை பிடிச்சு நின்று இருக்கிற? மாப்பிள்ள அது ஒரு பெரிய காதல் கதை மாப்பிள்ள. என்ன பிளாஷ்பேக் போகணுமா? ஆமா மாப்பிள்ள. ஷோ கீழே பாரு மாப்பிள்ள. ஏ அட மேல பார்த்தா கண்ணு கூசுதுரா. ஷோ அபி அபிநயா சொல்லுங்க. உனக்கு யாரு அபிநயான்னு பேர் வச்சது? அட்சய பாத்திரம்னு வச்சிருக்கணும். ஏன் மாமா அச்சை பாத்திரமா? பின்ன அலுமினி பாத்திரமா? பிளாஷ்பேக் போட்டு இங்கன்ற வேலை. பிளாஷ்பேக் போட. ஷோ கீழே அன்ப அள்ளி அள்ளி கொட்டுறியே. அதெல்லாம் விடுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சா வீட்ல எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்? நீங்க வேலை வெட்டிக்கும் போறதில்ல, வெட்டியா இருக்கீங்க. எங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்பட்டு டீச்சருக்கு படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜாதி பாக்குறாங்க. they are old men. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. பழைய பஞ்சாங்கம். நாம தான் அவையார் சொன்ன மாதிரி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு போயிடணும். அது பாரதியார் சொன்னதுல. ஓ இப்ப அது பாரதியார்னு சொல்லிட்டாரா? சரி விடு. பாரதியார் சொன்ன அவையார் சொன்ன நமக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற பாலிசியில போறோம். வேணாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உங்களை நினைச்சிட்டே என் வாழ்க்கையை நான் ஓட்டிப்பேன். அபி வாட் இஸ் திஸ்? நான் ஏங்கி போயிருவேன் அபி. வேணாங்க, இது சரிப்பட்டு வராது. நாம முடிச்சுக்கலாம். என்ன அபி மறந்துடுங்க. அபிநயோ மாமா பிளாஷ்பேக் முடிஞ்சுது. நல்லா இருக்கிறியா அபிநயா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிற அபி. யோ இத புடி. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே போயிருங்க. எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொன்னா நீ டீச்சர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கறியா? போ மாமா. அபி அபி அவன் கோச்சிட்டு போறான். நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். அபி அப்புறம் மறுபடியும் வந்து உன்னை பாக்குறேன். மாப்ள மாப்ள மாப்ள. அப்பவே எங்க அம்மா சொல்லுச்சு மாப்ள மாமா ஒரு மாதிரிடா உட சேராதேன்னு. நான் கேட்டனா? என்ன மாப்ள இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போற? உனக்கு என்ன நாளைக்கு பார்க்க போற ஒண்ணு அமையுமா அமையாதான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நேரா போறோம். அருமையான ஒரு சாமியா இருக்கிறா. அவங்கிட்ட போய் கேட்டா சொல்லிடுவா ஆகுமா ஆகாத. வா போலாம். வா மாமா. இங்கதான் இருக்கிறாரு சாமியாரு. இரு மாப்ள, இப்ப எதுக்கு இப்படி விரைச்சிட்டு போற? சண்டைக்கே போற? சாமியார பார்க்க போறோம். பணிவா வா. இது ஓகே மாமா. அப்படி வந்து பழகு. சாமியார் ஆள் பார்க்கறதுக்கு தான் ஒல்லி. சரி. ஆனா விஷயத்துல கில்லி. பட்டு பட்டுன்னு சொல்லு வருவாரு. பாத்தறலாம். வந்து வாரு பட்டை எடுத்து போடு வருவா. என்ன சாமி ஒல்லியா இருப்பாருன்னு பார்த்தா பள்ளியாட்டு இருக்கிறாரு. என்ன வேணும்? பொண்ணு வேணும். எது சாமி நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அந்த ஜோலி அமையுமா அமையாதான்னு பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்குங்க சாமி. அப்படியா? சரி உட்காரு. சாமி பொண்ணு எனக்கு இல்லைங்க, மாப்பிளைக்கு. இத முதல்ல சொல்ல வேண்டியதாயா? நீ முதல்ல கேட்க வேண்டியதாயா? சாமி மன்னிச்சிருங்க சாமி. மாப்பிளைக்கு தான் சாமி பொண்ணு பார்க்க போறேன் சாமி. ஓ ஆமா சாமி.
சரி இப்படி வந்து உட்காருங்க. என்ன மொத்தம் கொடுக்க வர்றானோ? இவன் யாரோ ஒருத்தருக்கு மொத்தம் கொடுக்காம விட மாட்டான் போல் இருக்குதா? சாமி என்ன மாப்பிள்ள சனி லியோனுங்கிற? ஏய் மாமா கம்முனு இரு மாமா, அவருக்கு சாமி வந்திருக்குது. வரட் வரட். ஏய் வலிப்பு வந்துருச்சு மாப்பிள்ள, சூடா இத கையில குடுறா. மாமா கம்முனு இரு, அவருக்கு சாமி வந்திருக்குது. என்னத்தையாவது பேசி தெய்வ குத்தத்துக்கு ஆளாகாத, கம்முனு இரு. சாமியா? ஆட்டமே சரியில்லையே. 45 வருஷமா காடு காடா நாடு நாடா கல்யாணமே ஆகாத ஒரு கெட்ட சக்தி உன் கூடயே இருக்கு. மாப்பிள்ள எனக்கு இல்ல, எனக்கு ஜஸ்ட் 35. வேற யாரோ சொல்றேன். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கிட்ட இருந்து நீ விலகி இருந்தேன்னா உனக்கு உடனே கல்யாணம்டா. மாப்பிள்ளை நம்மளே பிரிச்சு. சாமிக்கு எந்த ஊருங்க? வடக்கு இமயமலை. இமயமலை வடக்கா இருக்கிறது எங்களுக்கும் தெரியும். இமயமலைக்கு எப்படி போவீங்க? நடந்தே போவேன். நடந்து போறதுக்கு காலு முக்கியம் சாமி. ஒண்ணு தெரியும் சும்மா. சரி உன் மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத அப்படி வாங்க, சும்மா தேவையில்லாம் பேசிட்டு. மாப்பிள்ளை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது கடவுளே. என்ன மாப்பிள்ள பொட்டலம் போடுறேன், போண்டா மடிச்சு இருப்பானா? காவல்துறையின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நமது ஊரில் போலி சாமியார்களால் மக்கள் அதிகமாக ஏமாற்றப்படுவதால் காவல்துறையின் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களை தக்க சமயத்தில் பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு நல்ல சன்மானம் வழங்கப்படும் என்பதை காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதேனும் தகவல் அறிந்தால் காவல்துறை கட்டுப்பாட்டு எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்கலாம். பொதுமக்களின் ஆதரவு வரவேற்கப்படுகிறது. மாமா எங்க சாமியாரு? அவன் தான் இவனா மாப்பிள்ள? சைக்ளோன் மாதிரி போயிட்டானே மாப்பிள்ள. மாமா நானா போயிருந்தா கூட பொண்ணு பார்த்திருப்பேன். நீ சாமியார் பார்க்கலாம் அவனை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்து இப்ப இப்படி பண்ணிட்டியா மாமா? மாப்பிள்ள பொறு மாப்பிள்ள, வேற ஏதாவது நீ போ மாமா, நானே பாத்துக்கிறேன் போ. சரி நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஆமா புரோக்கர் பரமசிவம். மாமா அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஆமா உன்னைதான் மாப்பிள்ள, அவர் ஒரு சிறந்த புரோக்கர், அதனால மனசுல பதிஞ்சிட்டாரு, வேற ஒன்னும் இல்ல. அப்ப நாளைக்கு போற பொண்ணு எனக்கு அமைஞ்சிரு. கண்டிப்பா நீ வேணா பாரு. அடா நம்ம தம்பி பசுவதி மாதிரி இருக்கே. ஆமா பசுவதியே தான். பேச பேச பாரு புரோக்கர் எதுக்கால வந்தாரு? புரோக்கர் தம்பி வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆள் வளர்த்தி பார்த்து ஐயாம்பியா, எனக்கு மாப்பிளைக்கு 2 வயசு வித்தியாசம். அப்படியா? சரி தம்பிகளா வணக்கம். வணக்கம்ங்க. புரோக்கரே நாளைக்கு தானே பொண்ணு பார்க்க போறதா இருந்துச்சு, என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? ஏப்பா ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்து பாருப்பா. ஏன் மாமா? அது இல்லப்பா, இந்த பக்கம் ஒரு சோழியா வந்தேன், நீங்களும் ஏத்தாப்புல 2 பேரும் வந்தீங்களா, உங்களை பார்த்தா அப்படியே நின்னுட்டேன். சரி நாளைக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். இப்போ அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு, பாக்குறீங்களா? பாக்குறீங்க லாவா? போட்டோவை கொண்டாங்க. முடியாதே மாமா. புரோக்கரே என்னையா சின்ன குழந்தை வாயிலிருந்து லாலிபாப்பா கேட்ட மாதிரி போட்டோ கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? மாப்பிள்ளை எவ்வளவு ஏக்கமா பாத்துட்டு இருக்கிறான் போட்டோக்கோசரம். கொடுத்துறியா? அழுகில முடிச்சா நிறுத்த மாட்டாயா? அது வந்துங்க, அது ஒண்ணும் வர வேண்டாம், நீங்க போட்டோ மட்டும் கொடுங்க. எனக்கு ஒரு பழக்கம். அட பொழுதோட 6 மணிக்கு தோட்டத்துக்கு வந்துரு. அட மாமா அது இல்லப்பா, யாருக்கு போட்டோ கொடுக்கறதா இருந்தாலும் அந்த பொண்ணை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் சொல்லிட்டு கொடுக்கறது தான் பழக்கம். சொல்லிட்டுங்களா? வேண்டாம்னா விடவா போறீங்க? சொல்லுங்க. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன உனக்கு புரோக்கர் ஃபீஸ் 1500 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கணுமா? மாமா ஏன் மாமா? அட சும்மா இரு மாப்பிள, இவன் கொடுத்து வச்சிருக்கணும், பாய் விரிச்சு வச்சிருக்கணும், ஏதோ சொல்லி திரியறா நீ. அட தம்பிகளா, அந்த பொண்ணு பின்னாடி ஊரே லோன் சுத்துது. என்னது லோன் சுத்துதா? அந்த பொண்ணு என்ன பேங்க் மேனேஜரா? அது இல்லப்பா. சோ மாமா அவரை கொஞ்சம் பேசுடு மாமா. புரோக்கர் எனக்கு சொல்லுங்க. மாப்பிள டோர் லாக். அவங்க அப்பா இருக்காரே, அவங்க அப்பா. அப்பா இல்லாம பொண்ணு எப்படியா மாமா? பின் என்ன மாப்பிள, பொண்ணை பத்தி சொல்லுனா பூர்வீக முன்னாக்கு நீ என்ன இரிட்டேட் பண்ற மாப்பிள. புரோக்கரே நீங்க சொன்ன வரைக்கும் போதும், போட்டோ கொண்டாங்க. சின்ராசு பொண்ணு, காட்ராசா பொண்ணு, காளியப்பன் பொண்ணு, தெக்கூராம் பொண்ணு, ராசப்பன் பொண்ணு, பசுபதிக்கு பொண்ணு. பொண்ணு போட்டா யாரு முதல்ல பாக்குறீங்க?
மாமா நான் தானே கட்டிக்கு போறேன், நான் முதல்ல பாக்குறேன். மாப்பிள என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு சீனியர் பர்சனல் அட்வைசர். நான் பார்த்தேன்னா பொண்ணுக்கு ஓகே ஆயிரும் மாப்பிள. நான் பாக்குறேன் மாம். நான் பாக்கட்டுமா? ஏடா கருப்டி உன்னை அப்படியே முடிக்கட்டுனாலடா. உனக்கு அப்புறம் தகவல் தெரிஞ்சது. ஊருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு புரோக்கரு, அவரும் கையில கடைதாசியோட வந்தா அது நம்மளுக்கு தெரியாம இருக்குங்களா? மாப்பிள இதுக்கு தான் இந்த ஊரே வேண்டான்னு சொன்ன கேக்குறிய மாப்பிள நீ. இவனுக்கு வேலையே ஊர்ல இருக்கிற பொழப்பு பூரா கெடுத்துட்டு நிம்மதி கெடுக்க வச்சு சுத்துடுவானுல. சரி பரவாயில்ல மாமா, விட்டு தொலை மாமா. இவன் கை வச்சு தொலைச்சிட்டா நீயே பார்த்து தொலை. கருப்பட்டி எப்படி பசுபதி கேத்த பச்சை கிளி? மாமா கருப்பட்டி கண்ணு பிரகாசமாகுது, பொண்ணு தகதகன்னு மின்னு மாட்டு இருக்குது. ஆமா மாமோய். பார்த்தது போது கொண்டாட. சூப்பர் மாமா எங்க பொண்ணை காணோம்? பொறகால் இருக்குது மாப்பிள. ஐயோ தம்பி பசுபதி பொண்ணோட அழகுல மைண்ட போல இருக்க. கமிஷன் நிறைய கொடுப்ப போல இருக்க. வாங்கிட்டு தான்டா போவேன். ஏய் புரோக்கரே, இனிமேல் நீ எவனுக்கு தூரம் பொண்ணு பாக்குற புண்ணாக பாக்குற. மாமா ஆளை விடுங்க சாமி. பொண்ணு சாமினா உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போலையா? கூடாது. வரணும்.